வில்லிவாக்கத்துடைய வில்லன் யாரு, ஆதவ் அர்ஜுனா. அவரு 180 கோடி அசையும் சொத்தான், 17 கோடி வங்கியுடைய இருப்பான், 17 கோடி அசையா சொத்தான், கையில 1.5 கோடி வச்சுக்காரான். எவன் அப்போர்ட் பண்ணா, எவன் அப்போர்ட் பண்ணா? சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்சேன், நான் மதிய உணவு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாப்ல. இந்த தொழில் எல்லாம் இவர் எப்படி டெவலப் பண்ணாரு? 180 கோடிங்க. 2015 வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் 2025ல 180 கோடி அசையா சொத்து, 17 கோடி அசையும் சொத்து, 17 கோடி வங்கி இருப்பு, 1.5 கோடி கையிருப்புன்னா அதெல்லாம் சொல்லி 45 கோடி ரூபாய்க்கு மேல கடன் கொடுத்திருக்காப்ல. இல்ல அந்த தொழில் ரகத்தை சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர் டெவலப் பண்ணிக்குவாங்க. எவ்வளவு தொழில் புனைவோர்கள் இருக்காங்க, ஆண்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, சிறு குறு தொழில்களில் செய்யக்கூடிய இருக்காங்க. இந்த ஐடியாஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது என்ன, வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் வச்சு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சீங்களா? அப்ப இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் வச்சு தான் சம்பாதிச்சீங்கன்னா இது திமுக சம்பாதிச்ச பணமா? வாய்ஸ் ஆஃப் காமன் திமுக மட்டும் வேலை பார்த்திருக்கு, வேற யாருக்கும் வேலை பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு விசிகாக்கு பெருசா நீங்க சம்பளம் வாங்கிக்க வாய்ப்பு கிடையாது. அப்ப எங்க இருந்து நீங்க இந்த சம்பளத்தை வாங்குனீங்க? யாருக்கு வேலை பார்த்து கொடுத்தீங்க? நிறைய நிறுவனங்களை அவர் காட்டியிருக்காரு. ஆனா எல்லாமே என்ன, மாமனாருடைய காசு, மாமனாருடைய சொத்து. மாமனாட்ட பணத்தை வாங்கி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமா வளர்ந்த ஒருத்தர் வில்லிவாக்கத்துல நான் புரட்சி ஏற்படுத்த போறேன், வில்லிவாக்கத்துல நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படிங்கிறாரு.